உள்ளத்தின் மகிழ்ச்சி அதுதான் வாழ்க்கையின் உண்மையான செல்வம். அன்புடையீர், உலகம் எவ்வளவு வளமானாலும், பணம், புகழ், பொருட்கள் எவ்வளவு கிடைத்தாலும் உள்ளம் மகிழ்ச்சி இல்லாமல் வாழ்க்கை வெறும் வெற்றிடமாகிறது. உண்மையான மகிழ்ச்சி என்பது வெளிப்புற காரியங்களால் அல்ல, உள்ளத்தின் அமைதியால், நம்பிக்கையாலும் பாசத்தாலும் வரும். வேதம் சொல்லுகிறது, சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். இது யோவான் 14:27 இயேசு சொன்னது. உள்ளத்தில் தேவனுடைய அமைதி நிரம்பும் போதுதான் உண்மையான மகிழ்ச்சி தோன்றும். அதற்கு எவ்வாறு அதை அடையலாம்? நம் சிந்தனைகளை பாசமாக, அன்பாக மாற்ற வேண்டும். துக்கம், கவலைகளை தேவனிடம் சமர்ப்பிக்க வேண்டும். அனைவருடனும் அன்புடன் நடந்து உதவி செய்யும் பொழுது அந்த மனது வந்த பிறகு அது சந்தோஷமாக மாறும். அப்படி நாம் வாழ வேண்டும். பிரார்த்தனை மற்றும் தியானத்தில் நேரத்தை செலவிட வேண்டும். உள்ளத்தில் மகிழ்ச்சி என்பது நம்மை சுகமானதாக, உற்சாகமாகவும் வைக்கிறது. அது எப்போதும் நிலைத்திருக்கும் செல்வமாகும். நாம் வாழும் இந்த உலகில் உள்ளத்தின் மகிழ்ச்சியை வளர்த்து கொள்ள வேண்டியது மிக முக்கியம். இதுவே உண்மையான செல்வமும் கூட. உள்ளத்தில் அமைதி இருந்தால் உலகத்தின் எந்த அழுத்தமும் நமக்கு ஒரு தாக்கத்தை தரவே முடியாது. இன்றே உங்கள் உள்ளத்தில் அமைதி மற்றும் மகிழ்ச்சியை தேடி வாழ்வை அழகாக மாற்றுங்கள்.